விஜயனை வந்து இன்னைக்கு தான் வந்து கரூரில் போய் வந்து பாதிக்கப்பட்டவங்கள போய் நேரில் பார்க்குற மாதிரி வந்து திங்கக்கிழமை போகிற மாதிரி அப்டேட் வந்தது. அந்த அப்டேட்டும் இப்போ வந்து திருப்பியும் கேன்சல் ஆகிடுச்சு. டேட் வந்து திருப்பியும் வந்து மாற்றுறாங்க. அதனால் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. கரூர் இஷ்யூ வந்து சிபிஐ விசாரணை வந்து போகுமா அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் வந்து மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ளே வந்து தீர்ப்பு வந்துடும். அது நமக்கு பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து நம்ம டிவிகே ஃபேன்ஸுக்காண்டி ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆர்வக்கோளாராக வந்து நம்ம விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து போடுறோம். அது எல்லாமே ஓகே தான், விஜயனுக்காண்டி நம்ம வந்து எல்லாமே போடுறோம் வீடியோ. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியை வந்து எதுவுமே வந்து டாமினேட் பண்ணி வீடியோ எதுவுமே போடாதீங்க. அப்படி வீடியோ போட்டிங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி வீடியோ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம விஜயனை பற்றி மட்டும் போடுங்க. ஆப்போசிட் பார்ட்டியை பற்றி எதுவும் பேசி போடாதீங்க. அப்படி பேசி போடுறவங்க ஃபுல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து டிவிக்கு கட்சியில் உள்ளவங்களே வந்து சைலண்டாக தான் இருக்காங்க. மீடியாவில் வந்து ஒரு எதுவும் பேச மாட்டேங்காங்க. சும்மா வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போஸ்ட்டு தான் போடுறாங்க. அவங்களே சைலண்டாக இருக்கும் போது விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் ஒரு ஆர்வக்கோளாராக நீங்கள் ஆப்போசிட் பார்ட்டி வந்து இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் எதுவும் போடாதீங்க. அப்படி போடுறவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். விஜயனை வந்து பேசட்டும். எப்படியும் வந்து ஒரு இந்த வீக்கில் தெரிஞ்சிடும். தீபாவளிக்குள்ளே வந்து விஜயனை வந்து கரெக்டாக வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த 2 வாரம் ஏன் சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி விஜயனை கண்டிப்பாக வந்து பேசிடுவாங்க. அடுத்தடுத்து பிரச்சாரம் எப்போ போகிறோம் அந்த அப்டேட்லாம் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்குள்ளே வந்து வந்துடும். அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பும் இன்றைக்கி வந்து நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த முடிவு எடுப்பாங்க நம்ம கட்சியில். அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா?